மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியிலே காமராஜா. Any of you lacks wisdom, let him ask God, who gives generously to all without reproach, and it will be. மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா. காமராஜர் அவர்கள் தன் கடின உழைப்பாலும் நேர்மையும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக உயர்ந்தார். 9 ஆண்டுகள் அவர் நடத்திய ஆட்சி தமிழ்நாட்டின் பொற்காலம் என்று வரலாற்றில் போற்றப்படுகிறது. காமராஜரின் முக்கிய சாதனைகள்: பள்ளி சீரமைப்பு மற்றும் இலவச கல்வி, கிராமத்தோறும் முதலமைச்சராக இருந்தபோதும் தனக்கென்று ஒரு வீடு கூட வாங்காமல் இறுதி வரை வாடகை வீட்டில் வாழ்ந்து மாபெரும் எளிமையின் சிகரம் காமராஜர். எந்த ஆண்டு? 1903ஆம் ஆண்டு. எந்த ஆண்டு? பெற்றோர் இல்லையா? காமராஜருடைய பெற்றோர் பேர் வந்து குமாரசாமி. அவருடைய அப்பா பேர் என்னது? அவருடைய தாயார் பெயர் சிவகாமி. யாரு? அவருடைய தந்தை. வெரி குட். அழகா இருக்கப்படுங்க. எல்லாருக்கும் நல்ல ஒரு கைத்தட்டி. குமாரசாமி வந்து காமராஜருடைய பெற்றோர். ஓகேவா? தாயார் சிவகாமி அம்மையார். எந்த மாதம் பிறந்தார்? ஜூலை மாதம் 1ஆம் தேதி. எதுக்காக நான் திரும்ப திரும்ப இதை சொல்றேன்னா, உங்க மனசுல இந்த 5 வருஷம் மட்டும் எப்பவுமே காமராஜர் பத்தி தெரிஞ்சு. ஓகேவா? Honor is feeling at a wedding cloth. Ravi and us wearing a school uniform and carrying a school bag. Hello, Aman. Can I get the glass of water, please? Here it is. Are you coming from school? You look so happy today. Yes, our teachers told us about Kalvi Varasuje. We are celebrating the birthday of Sekawar. You are lucky. You can go to school, study and play. My family needs money, so I must work here. School is a dream for me. Going to school is alright. It's not like a public speak. If I go to school, who will buy food? காமராஜர் பெருந்தலைவர், காலம் தாண்டி வாழ்பவர், கல்வி கண்ணை திறந்தவர், தலைமை பண்பு சிறந்தவர். காமராஜர் பெருந்தலைவர், காலம் தாண்டி வாழ்பவர், கல்வி கண்ணை திறந்தவர், தலைமை பண்பு சிறந்தவர். ஏற்பிடித்து உழுதவரும் ஏழெடுத்து படிக்க வந்தார், மண்ணில் பானை செய்தவரும் கண்ணாம் கல்வி கற்க வந்தார். புறவாளர் குழந்தைகளும் ஒப்பில கல்வி பயிர வந்தார், ஏழை பாடை அனைவருமே ஏற்றம் காணும் வழி கண்டார். காமராஜர் ஆட்சியிலே கனவுகளால் நனவாக, மதிய உணவு திட்டத்தால் பலரும் பெற்றார் நலமாக. சீருடை அறிமுகம் செய்ததால் மாணவர் பழகினர் சமமாக, பள்ளிக்கூடங்கள் எழுதியதால் அனைவரும் படித்தனர் எளிதாக. ஆக்கப்பூர்வ திட்டங்களால் மக்கள் வாழ்ந்தனர் வளமாக. காமராஜர் பெருந்தலைவர், காலம் தாண்டி வாழ்பவர், கல்வி கண்ணை திறந்தவர், தலைமை பண்பில் சிறந்தவர். I will provide children to go to school. We will give them free education and midday meals in school. Things have changed. Government schools provide free education, uniform and midday meal. Really, I eat and study without telling my parents. Thank you, Ravi. I will study. I want to build a brand. நீங்க நாளைக்கு எதிர்காலத்தில் நீங்க ஒரு சிஎம் ஆவீங்க. நான் பேசுகிறேன். ஆகவே நீங்கள் அனைவரும் இந்த நாட்டிற்கும் வீட்டிற்கும் உண்மையாகவும் நேர்மையாகவும் தைரியமாகவும் தில்லாகவும் வாழ வேண்டும். பொய் பேசுவது, ஏமாற்றுவது, டீச்சரை ஏமாற்றுவது, பெற்றோர்களை ஏமாற்றுவது, இது எல்லாம் கவர்மெண்ட் இல்ல. டீச்சரை கீழ்ப்படிவது, பெற்றோர்கள் கீழ்ப்படிவது, சக நண்பர்களை ஊக்குவிப்பது, சக நண்பர்களை அன்போடும் பாசத்தோடும் மரியாதையோடும் நல்ல வார்த்தைகளையும் பண்புகளால் அவர்களை கைத்தட்டி நாம் உயர்த்த வேண்டும். அன்பு குழந்தைகளே, நீங்கள் வருங்காலக்கூடிய நாட்டினுடைய மிக முக்கியமான அவர்களாக இருக்க போகிறீர்கள். ஒரு சவால் எடுப்போம், ஒரு சத்தியம் எடுப்போம். நான் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டா இருப்பேன், நல்ல ஒரு ஃப்ரெண்டை நான் தேர்ந்தெடுப்பேன், நாட்டுக்காக நான் நல்லா உழைப்பேன். எங்க அப்பா அம்மாவுடைய கஷ்டத்தையும் எங்க அப்பா அம்மாவுடைய பிரச்சனையை நான் புரிந்து கொண்டு அவர்கள் என்ன எதிர்பார்க்கின்றார்களோ அது போல மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா. மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா.